நீங்க தான் மிட்சி நோஹராவா? ஓகே, இன்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. ஆமா சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் இந்த கடையோட சீஃப் மேனேஜர். இங்க எல்லாருமே ஏன் உத்தரவுப்படி தான் நடக்கணும், புரிஞ்சுதா? அந்த விஷயத்தை என்னைக்குமே நீங்க மறக்க கூடாது. அப்புறம் இவங்க தான் மிஸ் எப்ரேடா. இவங்க உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. எங்க கம்பெனிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம் மிட்சி. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேடம். ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க. ஓகே, வேலையில நேர்மையும் துணிவும் இருக்கணும். ஓகே, அப்புறமா பார்க்கலாம். ஓ, ஒழுங்கா வேலையை பார்க்கணும். இல்ல நான் இப்ப பார்த்த மாதிரி இருக்காருன்னு சொன்னேன், அதுக்குள்ளயா? சச்சே, தெரியாம கைப்பற்றிருக்கோம். தப்பாலாம் நினைக்க கூடாது. மிஸ்ஸஸ் நோஹாரா. சொல்லுங்க மேடம். சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிங்க. ஓகே, நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன். ஆனா இதை நான் எப்படி பண்ணணும்? பாக்ஸ பிரிச்சு எதை எங்க கொண்டு போய் வைக்கணும் நீயே பாத்துக்க. ஆரம்பத்துல நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க, இப்ப வெள்ளி மாதிரி மாறிட்டாங்களே. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாடினது போதும், நிறுத்து. ஓகே மேடம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வேற நேனி, எங்க அம்மா என்ன பாசமா கொட்டி ஒரு வாரம் ஆகுது தெரியுமா? என்னப்பா, நீ தானே ஆக்ஷன் காமெடியோட பெல்ட் கிடைக்கும்னு சந்தோஷமா இருந்த, இப்ப ஏன் டல் ஆயிட்ட? ஜாலியா இரு. ஹலோ, எனக்கு சுகர் ஜெல்லி வேணும். எங்க கிடைக்கும்? இருங்க, நானே கூட்டிட்டு போறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதோட விலை அதிகமா போட்டிருக்கீங்க. இதோட விலை இது கிடையாது. அது வந்து என்ன ஏமாத்தலன்னு பாக்குறீங்களா? ஒழுங்கா மாத்தி கொடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான். ஓகே மேடம், இப்ப மாத்தி தந்துடுறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதோ தரேன். சரியா சொன்னீங்க. என்ன சார், சாசெல்லாம் கீழே ஊத்துறீங்க? பார்த்த வேலைக்கு எவ்வளவு பசிக்குது. சாப்பிட ஆரம்பிக்கலாம். மிஸ்ஸஸ் நோஜிமா, என்ன அதுக்குள்ள சாப்பிட உட்கார்ந்துட்டீங்க? மேடம், என்னோட பேரு மிட்சி நோஹாரா. எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், வந்து வேலைய பாருங்க. பாவம், அந்த லேடி கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ தெரியல. இல்லனா அவங்க இதுக்கு இங்க வந்து நம்மள மாதிரி கஷ்டப்படணும். பாவம்ல, இந்த கொடுமைக்கெல்லாம் என்னைக்குதான் ஒரு முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. இப்படி குப்பையாவா போடுவேன்? இப்பதான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு போனேன் மேடம். அதுக்குள்ள எப்படி கலைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. என்னையே எதிர்த்து பேசுறியா? எல்லாத்தையும் ஒழுங்கா அடுக்கி வை. சாரி. என்ன பண்றது மிக்ஸி? அந்த Dress வாங்கியே ஆகணும். அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அங்க பாரு, ஹீமாவரி மத்த குழந்தைங்களையும் ஒண்ணு சேர்த்துட்டா. ஒரு வழியா 5 நாள் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். ஏ பொண்ணே, அங்க என்ன பண்ற? என் பேரு மிக்ஸி. மிட்சியோ விட்சியோ, வந்து வேலைய பாரு. சாரி மேடம், 4 மணியோட என்னோட ஷிஃப்ட் முடியுது. என்ன 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 நீ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? என்ன தைரியம் உனக்கு? ஒழுங்கா வந்து வேலைய பாரு. ஆனா நான் போய் என் குழந்தைய கிரீச்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் மேடம். நீ போய் கூப்பிடலனா அம்மா இன்னும் வரலையேன்னு உன் குழந்தை அங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ண போதா? உன் குழந்தைய உன்ன மாதிரி அறிவு கெட்டவளாதான் இருப்பா. ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க மேடம்? சொல்ற வேலையை செய்டி. நீங்க இப்படியே ஓவரா பேசிட்டு இருந்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். வேணா ஒரு ட்ரைலர் காட்டட்டுமா? என்ன பண்ற? ஒண்ணு இந்த சில்லி கிரீமுக்கான பணத்தை
நீ வச்சுக்க. எரியுது, எரியுது, எரியுது. ரொம்ப எரியுது. ஓ, மிக்ஸி, என்ன கிளம்பிட்டீங்களா? சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? மிஸ்டர் சீஃப், நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஆ? என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்க கடையில வேலை செய்யறதா இல்ல. என்கிட்ட நடந்த மாதிரியே யார்கிட்டயாவது நடந்துகிட்டீங்கன்னு தெரிஞ்சது தொலைச்சிடுவேன். பவர் கட்டு. சாரி மேடம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஹிமாவரி, ஹிமாவரி, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிடு ஹிமாவரி, என்ன மன்னிச்சிடு. நீங்க வந்துட்டீங்களா மேடம்? சாரி மேடம், நாளையில இருந்து இவ்வளவு தாராளமா விடுங்க. இவ மத்த குழந்தைங்களோட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அந்த Dress-ஐ விட எனக்கு ஹிமாவரி செல்லம் தான் ரொம்ப முக்கியம். போலாமடா செல்லம்? இந்த மாதிரி நான் உனக்கு வாங்கி தரேன் என்ன? பை பாய்.